வணக்கம் பெயிண்ட் நண்பர்களே, நான் உங்கள் யுகவன்சி பெயிண்டிங் காரைக்கால் ஆண்டனி நெப்போலியன். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏற்கனவே கேட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக செரிச்சிட்டு அதில் கேட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் துருவம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ப்ரஷ் வச்சு கூட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் பண்ண பிறகு எவ்வளவு டஸ்ட்டு அதில் இருக்குது பாருங்கள், அவ்வளோத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக எல்லாத்தையும் எமர்ஷெட் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு இந்த கண்டிஷனில் இப்போ கேட் இருக்குது. அதை ஃபுல்லாகவே இதையும் சுரண்டி எடுத்தாச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எப்பாக்சி ப்ரைமரு, ஏசியன் பெயிண்ட்ஸில் உள்ள எப்பாக்சி ப்ரைமரு அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு லுக்காக இருக்குது. அதை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எப்பாக்சி ப்ரைமர் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்பாக்சி ப்ரைமர் போட்டிருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை போட்டாக்கா தண்ணி எதுவும் லீக் ஆகாது. இது வந்து என்சி கலந்து தான் அடிக்கணும். சாதா டர்பன்லாம் இது மிக்சிங் ஆகாது. என்சி இதை கலந்து தான் அடிக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே கிரிம்சன் டெப்த்து கலர் போட்டிருக்கப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு அடித்தது பிறகு எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.